ஹலோ எவ்ரிவன், நான் இன்றைக்கி உங்களுக்கு டொமேட்டோ பியூரி பாஸ்தா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாஸ்தாவை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். உங்கள் பேக்கெட்டில் பாஸ்தா எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்க்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. எனக்கு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். பாஸ்தா குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டொமேட்டோ சாஸுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 மீடியம் சைஸ் டொமேட்டோவும் 2 காஷ்மீரி சில்லியும் எடுத்துகிட்டு அதை பியூரேவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பாஸ்தா குக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஈஸியாக ஃபைனாக ஸ்மூத்தாகவே கட் ஆகுது. அப்போ பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு இது 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ பாஸ்தாவை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ராத்தை நான் குக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயை வச்சுட்டு இதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இது கூடவே 2 க்ரீன் சில்லிஸை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரேவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே மசாலாஸ்க்கு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டொமேட்டோ பியூரி நல்லா வெந்து வரணும். நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு வெந்து வரணும். இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு ப்ராத் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா கெட்டியானதும் நம்ம பாஸ்தாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ பாஸ்தாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தாவை ஆட் பண்ணுங்க. ஒரே பல்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தாவை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெட் சாஸ் டொமேட்டோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.